படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தாராபலன் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜோதிடத்தில் தாராபலன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. போய் ஜாதகம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கடன் வரும், நோய் வரும், வம்பு வழக்கு வரும்னு சொல்லுவாங்க. இதே ஜாதகத்தில் அந்த 6ஆம் அதிபதி என்பவர் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு நல்ல தாராபலனில் அமர்ந்து இருந்தால் அந்த தசை என்பது பெரும் சிரமத்தை கொடுக்கும் தசையாக இருக்காது. அதாவது கடனை கொடுத்தாலும் அது ஒரு முதலீட்டு கடனாக மாறும். எதிரியை கொடுத்தாலும் எதிரியின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கும். இதே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 3வது தாரையாகவோ 5வது தாரையாகவோ 7வது தாரையாகவோ அமைந்து தசாபுத்தி நடத்தினால் இழப்பு மேல் இழப்பு இருக்கும். வீணான செலவுகள் கதவை தட்டும். இந்த தாராபலன் அமைப்பை நாம் ஜாதகத்தில் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பு. இதனால் ஜோதிட பலன்கள் மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. சில பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாறுபாடான கருத்துக்கள் ஏன் வருதுன்னா, இந்த தாராபலனும் ஜோதிடத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாகும். அதாவது ஜென்ம நட்சத்திரத்திற்கு தசை நடத்தும் நாதன், தசாநாதன் எந்த இடத்தில் அமர்ந்து தசை நடத்துகிறான் என்பது ஒன்று. என்ன நட்சத்திர தொடர்பு வாங்கி அது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்ன தாராபலன் அமைப்பு கொண்டு நடக்கிறது என்பதையும் கவனித்து பார்க்க வேண்டும். இது மாதிரி கவனித்து பார்த்தால் பெரும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள என்றும் நான் ஜோதிடத்துடன் இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.